அப்படி இருக்கும்போது நம்ம ஆயுட்காலம் கூட கூட நமக்கு பாவம் புண்ணியம் நிறைய சேரும்போது திரும்பி திரும்பி பிறவிகள் ரொம்ப எடுக்கும். இப்போ ஆயுட்காலம் கம்மியாக இருந்தால் பிறவி கம்மியாக கிடைக்கும்ல? அப்படி இல்லை, கிடையாது. ஆயுட்காலத்தை வச்சு கணக்கு போட முடியும். ஒருத்தனுடைய ஆயுஸ் இறைவன் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு நாளைக்கு 21,600 தடவை மூச்சு எங்குது, 24 மணி நேரத்துக்கு. சரி. அப்போது ஒரு நிமிஷத்துக்கு 11 மூச்சு இருக்குது. இந்த மூச்சாகப்பட்டது யார் யார் எப்படி எப்படி பயன்படுத்துகிறானோ அதுக்கு ஏற்ற மாதிரி அது பாழாகும். யோக முறையில் போய் ஒழுக்கமான முறையில் அந்த மூச்சை சீராக வச்சுருந்தோன்னா 11 மூச்சு போகிற மாதிரி நடந்துக்கினான்னா அவனுக்கு ஆயுள் 85-100. ஆனால் அவன் போய் பாதியிலே தண்ணி அடிச்சு அவன் மூச்சை 11 மூச்சு போக வேண்டியதை 16 மூச்சு 18 மூச்சு போய் அவன் ஓடி இல்லை கெஞ்சாச்சு இல்லை சிகரெட்டு பிடிச்சி பல குழப்பங்களில் அவனுடைய ஆயுளை அவனே மனிதன் குறைச்சிக்கிறான். அப்போது மனிதனுடைய ஆயுள் எதில் இருக்குதுன்னா தன்னுடைய மூச்சில் தான் இருக்குது. அப்போ அந்த மூச்சுக்கு ஏற்ற மாதிரி தான். அதனால தான் பிறந்த குழந்தை செத்து போவோம், 10 வயசாகி செத்து போவோம், 50 வயசில் செத்து போவோம், 100 வயசு வரைக்கும் உட்காந்து நோய் வாய்ப்பட்டு கூட. இதுக்கு காரணம் அந்த மூச்சு தான். இப்போ நோய் வாய்ப்பட்டான் ஒருத்தன் திடீர்னு ஜுரம், மறுநாள் செத்து போயிடும். ஆனால் 10 வருஷமாக ஒருத்தன் நோயாளியே படுத்திருப்பான், எழுதுக்கவே முடியாது, ஆனால் உயிரோடு இருப்பான். இதுக்கு காரணம் என்னன்னா அவனுடைய உடலில் இயங்குகிற மூச்சு தான் கணக்கு. அந்த மூச்சியாகப்பட்டது எப்போ தீர்ந்து போதோ அப்போ திவால் ஆகிடுவார். இப்போ உன் பொட்டியில் ஒரு 1,00,000 ரூபாய் வச்சுக்கிறேன், என் பொட்டியில் ஒரு 50,000 ரூபாய் நான் வச்சுக்கிறேன். இப்போ நான் இந்த 50,000 ரூபாய் செலவு பண்ணால் என் கதை முடிஞ்சு நான் பிச்சைக்காரனா. உங்ககிட்ட 1,00,000 ரூபாய் இருக்குது, 1,00,000 ரூபாய் தீர்ந்தா நீ பிச்சைக்காரனா. ஆனால் இந்த 1,00,000 ரூபாவை 50-100 வயசு வரைக்கும் செலவு பண்ணணும் நீ. ஆனால் 1,00,000 ரூபாய் நான் கண்டபடி செலவு பண்ணணும் 50 வயசு 50 நாள்லேயும் செலவு பண்ணினா உன் கதை முடிஞ்சுது. அப்போது மனிதனுடைய வாழ்க்கை இங்கே ஏக்கம் மூச்சு தான் கணக்குமா, மீதி எல்லாம் அப்போ அதுக்காக அடுத்தது தான். மூச்சு தான் கடவுள். அந்த பாவம் செஞ்சது தக்கன மூச்சு அப்போ கரெக்டாக வரும். பாவ புண்ணியத்துக்கு ஏற்ற மாதிரி மூச்சு வர்றதில்லை, செயலுக்கு ஏற்ற மாதிரி மூச்சு வரும். ஆனால் பாவ புண்ணியத்துக்கு ஏற்ற மாதிரி பிறவி வரும். இதை தான் மாணிக்கவாசகர் அவ்வளோ தெளிவாக சொல்கிறார். ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலையும் எல்லாரும் சொல்லுவான், நான் ஒரு பாவமும் பண்ணதில்லைங்க, நான் பிறந்தது நன்மை தாங்க செய்தேன் அப்படின்னு சொல்லுவான். ஆனால் எந்த ஒரு மனிதனும் அவனே சொல்லும்போது அதை நான் ஏற்றுக்கிறதே கிடையாது. இப்போ உன்னை பற்றி நீ சொன்னீன்னா நான் எப்படி ஒத்துக்கிறது? உன்னை பற்றி உன் பக்கத்து வீட்டுக்கார் சொல்லணும், அந்த அம்மா தங்கமானவங்க எந்த பாவமும் பண்ண மாட்டாங்க, எல்லாருக்கும் தர்மம் பண்ணாங்க, அவங்க சொன்ன ஒத்துப்பேன். நீயே உன்னை போய் சொன்ன எவனாவது நான் பாவம் பண்ணங்க, நான் ரொம்ப அக்குறம் பண்ணங்கன்னு சொல்லுவேன்னா, திருடம் கூட சொல்ல மாட்டேன்றான். அப்புறம் நம்ம எப்படி சொல்கிறது? அதனால் மனிதன் எல்லாரும் நல்லவன் 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 தான் நம்ம நினச்சின்னுக்கிறோம். ஆனால் அந்த செயல் நல்லதா கெட்டதான்றது இறைவன் முடிவு பண்ணிடுவோம். அதை தான் மாணிக்கவாசகர் தெளிவாக சொல்கிறார். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நன்மையை எவனாலையும் செய்ய முடியாது, நன்மையும் தீமையும் கலந்துத்தான் வாழ்க்கைன்றார்மா. இதில் எது அதிகமாகுதோ அதுக்கேற்ற மாதிரி பிறப்பு கிடைக்குதுன்ற. ஆனால் நம்ம பாவம் பண்ணாதான் பிறவி எடுக்கிறோம்னு சொல்கிறாங்க. ஆனால் புண்ணியம் பண்ணினாலும் பிறவி உண்டு. எப்படி உண்டு? அதனால தான் நான் சொல்லியிருப்பேன், பல வீடியோக்களில் சொல்லியிருப்பேன். ஒரு மனிதனாகப்பட்டவன் அசுத்தத்தில் இருக்கிறான். ஆனால் இந்த மாதிரி கோவில் குளம் பக்தி ஞானம்னு இப்படி வரும்போது அவன் சுத்தத்தில் போகிறான். அப்போ அசுத்தத்திலேருந்து சுத்தத்துக்கு வந்துட்டான். இந்த சுத்தமே முடிவான்னா இல்லை, இதை விட பரிசுத்தம்னு ஒன்று இருக்குது இல்லையா? அப்போ அந்த பரிசுத்தம்ன்றது தான் புண்ணியம். ஆனால் அந்த பரிசுத்தம் கூட இருக்கக்கூடாது, அது இருந்தால் கூட பிறப்பெடுப்பேன். அந்த பரிசுத்தம் கூட இல்லாமல் போகிறது தான் இறைவனோட கலக்கிறது, அதான் முக்தி மோட்சம். சொல்லுமா? சரி சார். இந்த சாமி சமயம், இந்து சமயம், முஸ்லீம் எல்லாமே இறைவன் ஒன்று தான் சொல்கிறாங்கல்ல? யார் சொன்னது இறைவன் ஒன்றுன்னு? இல்லை, யாரும் சொல்கிறது இல்லைம்மா. யார் சொன்னா? முஸ்லீம் சொல்கிறான் அல்லா தான் கடவுள்ன்றான், கிறிஸ்தவ சொல்கிறான் ஜீசஸ் தான் கடவுள்ன்றான், இவன் சொல்கிறான் சிவபெருமான் தான் கடவுள், பெருமாள் தான் கடவுள், அம்பாள் தான் கடவுள், புள்ளியார் தான் கடவுள், முருகன் தான் கடவுள்ன்னுக்கிறான். இதில் யார் தான் கடவுள்? இல்லை, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி அப்படின்னு சொல்றாங்களே, அது யார் சொன்னது? மாணிக்கவாசகர் சொல்றாரு. தென்னாடுடைய சிவன். அது என்ன தென்னாடுடைய சிவன் வடநாடுடைய சிவன்? சிவன் உலகத்துக்கு ஒன்று தானே. தென்னாட்டுக்கு சிவன், அதுவே தப்பு தாம்மா.
தப்பு தான். அது என்ன தென்னாடு வடநாடு? என்ன சொல்கிறாரு? தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் அடியேன் போற்றின்றார். அப்போ அதுக்கு என்ன தென்னாடு ஒரு பக்கம் ஒரு கடவுள், வடநாட்டுக்கு ஒரு கடவுளா? எல்லாத்துக்கும் ஒரே கடவுள். அப்போது உலகத்துக்கு கடவுள்ன்றது ஒரே பொருள், அதுதான் பேரொளி சிவம்ன்றது. சிவம்னா அது ஒரு உருவமே கிடையாத ஒளியும் ஓசையும் கலந்ததான் சிவம். சிவன்றது ஒரு உருவம் பட்சது, அது எங்கள் வீட்டுக்கு சொந்தம் உங்கள் வீட்டுக்கு சொந்தம்லாம் கிடையாது. இந்து மதம் அப்படின்னா என்னன்னா, முஸ்லீமாக இருந்தாலும் நிலாவை போட்டு தான் கும்பிட்டாகணும். இயேசுநாதரை ராத்திரியில் 12 மணிக்கு நிலாவை தான் கும்பிட்டாரு. இந்து மதம்னாலும் நிலவு தான், இந்துன்னா நிலவுன்னு அர்த்தம். ஏன் எல்லா மதமும் நிலவை கொண்டாடிச்சு அப்படின்னா, சூரியன் நேரடியாக இந்த பூமிக்கு தான் வந்ததுன்னு சொன்னால் நிலவு இல்லாமல் ஒரு உயிரினம் கூட வாழாது, பூமியை நிற்காது, சுக்கு நூறாக வச்சிடும். அப்போது அந்த சூரியனுடைய வெப்பத்தை இந்த சந்திரன் வாங்கி உயிரினங்கள் வாழறதுக்கு உதவி செய்யுது. அதனால் அதுக்கு பேர் இந்து. சந்திரனுக்கு பேர் நான் இந்து தானே, நிலா இந்து, பல பேருக்கு அதுக்கு. அப்போது அந்த இந்து தான் நம்ம உயிரினங்களை காப்பாற்றுதுன்றதுக்காக இந்து மதம்னு வச்சோம். ஏன்னா முஸ்லீம் மதம்ன்றது பின்னாடி வந்தது, கிறிஸ்துவ மதம்ன்றது பின்னாடி வந்தது. இந்து மதம்ன்றது காலம் சொல்ல முடியாது, அப்போவே இதை கண்டுபிடிச்சிட்டான் இல்லையா? அதனால் இந்த மதங்கள் என்றது வேறு வேறு. ஆனால் மனிதன் ஒருத்தன் தானே. அப்போ மனிதனுக்கு கடவுள் ஒன்றா தானே இருக்கணும். அவன் ஜாதிக்கு ஒரு கடவுள் எங்கேருந்து வந்ததா? கம்பெனியாக நடத்துறது கடவுள், நீ ஒரு ஜாதிக்கு போ, நான் ஒரு ஜாதிக்கு போ, நீ ஒரு ஜாதிக்கு போன்னிட்ட. அது அறியாமையில் மத போதனையில் பேசுறது. அது கடவுள் போதனை கிடையாது. கடவுள் போதனைனா இறைவன் ஒன்று தான். இறைவனுக்கு ஜாதி மதம் கிடையாது. இறைவன் எந்த ஜாதி? முஸ்லீமு, இந்து, அப்புறம் கிறிஸ்துவன், இதெல்லாம் மதம் தானே. இத்தனை. அப்போ இதில் எந்த மதத்துக்காரு கடவுள்? எந்த மதத்துக்காரு கடவுள்? இப்போ உன்னுடைய மூச்சு ஓடுது, அது எந்த மதம்? உன் உடல் இந்து மதத்தில் பிறந்த, நீ உடலை சொல்கிற இந்துன்ட்டு. ஒருத்தர் முஸ்லீம் மதத்தில் பிறந்தாரு, அவர் உடல் தான் முஸ்லீமு, ஆனால் மூச்சு எல்லாத்துக்கும் அப்போ பொதுவானது தானே. அதுக்கு பேர் இருக்குதா? ஜாதி இருக்குதா? மதம் இருக்குதா? இல்லை. கடவுள் அப்படி தான் ஆகிறான். ஜாதி கிடையாது, மதம் கிடையாது, இனம் கிடையாது, குலம் கிடையாது, கோத்திரம் கிடையாது. மதம். நான் போன சனிக்கிழமை தமிழ்நாடு பத்திரிகை சங்கத்தில் பேசுறதுக்கு கூப்பிட்டுருந்தாங்க, சிறப்பு அழைப்பாளராக கூப்பிட்டுருந்தாங்க. அப்போ பேசும்போது கூட அவங்க பத்திரிகை சங்கத்தில் கூப்பிட்டுட்டு பத்திரிகை பற்றி பேசலை. அவங்க வெறும் ஆன்மீகமே பேசுகிறாங்க. பேசிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க, மத நல்லிணக்கம் நடக்குது இங்கேன்னா. இந்த மத நல்லிணக்கன்றதை என்னை பொறுத்த வரைக்கும் தவறுன்னு சொல்லு. மனித நல்லிணக்கம் நடக்கணும், மத நல்லிணக்கம் நடக்கக்கூடாது. மத நல்லிணக்கம் நடக்கும்போது பிரிவினை வந்துடும். மனித நல்லிணக்கம் நடந்ததாக பிரிவினை வராது. எல்லா மனுஷன் தான் வரும் இல்லையா? கோயிலுங்களை கூட ஒரு 2 பாயை கூப்பிட்டுப்பாங்க, 2 இந்துக்களை கூப்பிட்டுப்பாங்க, 2 கிறிஸ்டினை கூப்பிட்டு 4 பேர் சாப்பிட்டா அது மத நல்லிணக்கமா? அது எப்படி மத நல்லிணக்கம்? ஒரு ஊரில் பல ஜாதி இருக்குது, அது ஜாதி நல்லிணக்கமா? எப்படி இதெல்லாம்? இது ஏதோ அவங்கவுங்களுக்கு ஆதங்கத்துக்கு தெரிஞ்ச மாதிரியான பொதுவான நோக்கத்தோடு சிந்திக்க மாட்டுறாங்க. அது ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயம் தான். மதம் நல்லிணக்கம்ன்றதே வைக்கக்கூடாது, மனித நல்லிணக்கம்னு வைக்கணும். மனுஷனுக்கு தானடா ஜாதியை வச்சுங்கிற, மதத்தை வச்சுங்கிற. அப்புறம் என்ன அங்கே திருப்பி திருப்பி மதத்தையும் சொல்லிங்கிறீங்க. மதத்தை மரங்க, மனுஷனை நினைங்க, அமைதி கிடைக்கும், விபரீதம் நடக்காது, அன்பு பரிமாறுங்க. அதுதான் தெய்வ வழிபாடு. சொல்லுமா. அதாவது இந்த குண்டலி, இந்த சக்கரா 7 சக்கரா அப்படிலாம் சொல்கிறேன். அதில் வந்து குண்டலி சக்திக்கு வந்து இப்போ எல்லா சாமியுமே ஒன்றுன்னு வந்தாச்சு. அப்புறம் எதுக்கு கீழே வந்து விநாயகர் இருக்காரு, முருகன் இருக்காரு, அதுக்கு அடுத்தது அம்பாள். நீ ஒரு மனுஷன் தானே நீ? உனக்கு என்ன கை கால் கண்ணு மூக்கு வாய் நல்லது? எதுக்குமா அதெல்லாம்? இல்லை எதுக்கு இதெல்லாம் வச்சிருக்குது? ஒவ்வொன்றும் ஒவ்வொரு செயலை செய்கிறதுக்கு. அப்போ இதுக்கெல்லாம் ஒரு பேர் இருக்குது, எல்லாத்துக்கும் ஒரு பேர் சொல்ல இல்லை. அதே மாதிரி அந்த ஏக்கத்துக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கடவுள் பேர் சொல்லி வச்சுக்கணும். சரி சரி இல்லையா? அதனால அது ஒன்றும் தப்பு கிடையாது. 6 இடம் இருக்குது. அப்போ 6 இடத்துக்கு ஒரு பேர். 6 இடம் இருக்குதுக்கு நான் எந்த இடங்கன்னு கேட்க மாட்டான். அப்போ இந்தந்த இடம்னு சொன்னால் தான் எனக்கு கேட்காதிருப்பான். அதனால் மனிதன் தான். மனிதனுக்குள்ளே இவ்வளோ ஏக்கங்கள் இருக்குதா? மனுஷனுக்கு ஒரே ஒரு ஓட்டை வச்சுட்டு மூக்கில் மூச்சு போச்சுன்னு பழிப்பானா? ஏன் வச்சா என்ன? ஏன் 2 மூச்சு வைக்கணும்? அதே மாதிரி உடல் அமைப்புன்றது பல விதமான பொருட்கள் இருக்குது. அந்த ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு பேர், ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு பேர். இதே வயிறுன்றோம், இதே மாறுன்றோம். ஒரு உடம்புக்குன்னு சொல்லுவேன் தானே.
அது மாதிரி சக்கராவுக்கும் ஒவ்வொரு கடவுள் இருக்குது. ஓகே சார். ஒரு கொஸ்டின் சாமி, அதாவது நம்ம உடம்பு வேறு, நான் யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து இந்த உடம்பு உயிர் வேறு, இந்த உடம்பு இந்த இதில் மண்ணுக்குள்ளே போயிடும், எல்லாமே போயிடும். அப்போ மூளைங்கிறது தானே அறிவு அதை யோசிக்குது நம்ம கடவுள் இங்கே இருக்காருன்னு. அப்போ இறந்த பின்னாடி நம்ம கடவுள் எங்கே இருக்காரு நமக்கு எப்படி தெரியும்? விஞ்ஞானம் சொல்லுது. என்கிட்ட ஒரு நண்பர் சீடர் வந்தார். அவர் இதை கேட்க போகிறாருன்னு எனக்கு தெரியாது. திடீர்னு நான் போகிறேன். அவர் கடை வச்சுருந்தார். டெய்லி போய் அவர் கடையில் உட்காந்துப்பேன். அப்போ அவர் திடீர்னு நான் போன உடனே சடனாக ஒரு கேள்வி கேட்டார். சாமி, விஞ்ஞானம் சொல்லுது எல்லாத்துக்கும் பேஸ் மூளை தான் அப்படின்னு. ரொம்ப சந்தோஷம்பா. செத்து போனவங்க தலையிலெல்லாம் மூளை எடுத்துட்டாங்க. அதப்பா செத்து போனவங்க தலையிலெல்லாம் மூளை இருக்குது இல்லை, ஏன் வேலை செய்யல? உயிராக இருந்தானே வேலை செய்யுது. அப்போ உயிராக இருக்கிறதுக்கு எது காரணம்? ஆன்மான்னு ஒன்று இல்லைன்னா மூளைக்கு வேலையே இல்லை. மூளைன்றது ஒரு வீட்டில் வச்சுக்கிற மெயின் பாக்ஸ் மாதிரி. ஆன்மான்றது கரண்ட்டு தயார் பண்ணுறதுலேருந்து வர மாதிரி. அதனால் ஆன்மா வேறு, மனம் வேறு, உயிர் வேறு, ஜீவன் வேறு. அதனால் மூளை தான். நான் நீங்கள் செத்து போன தள்ளெல்லாம் மூளைக்கு ஏற்றுக்க மாட்டேறேனே. இல்லை, அப்போ இறந்து விட்டு அந்த ஆன்மா தன்னால் வெளியே போயிடும். இல்லை, சாமி கிட்ட போய் தெரியுமா? சாமி கிட்ட ஏன் எப்படி போவோம்? சாமியை கும்பிட்டு நீ சாமி கும்பிட்டுக்கிட்டு இருந்தால் போயிருக்கோம். சாமி கும்பிட்டு உன்னை நீ அறிஞ்சிருந்தீங்கன்னா போவோம். சாமி கோயிலில் போய் கும்பிட்டா சாமி கோயில் இருக்குது. ஒரு கோயிலில் சாமி இருந்ததுன்னா உலகத்தில் இருக்கிறவங்களாம் அந்த கோயிலுக்குள்ளே வந்துடுவான். அடையாளம் வச்சுக்குது. உன்னை நீ தான் சாமின்னு அங்கே அடையாளம் வச்சுக்குது. உன் உருவத்தை தான் அங்கே வச்சுக்குது. சாமிக்கு யார் உருவம் கண்டுபிடிச்சான்? எங்கே இருக்குது உருவம்? என்ன வடிவில் இருக்குது சாமி? எவனுக்கு தெரியும்? இதெல்லாம் ஒரு கற்பனையிலேயே வாழ்க்கை நடத்தக்கூடாதுமா. பக்தி பண்ணக்கூடாது. பக்தின்றது தெளிவான பக்தியாக இருக்கணும். அப்போ தான் நீ எல்லாத்தையும் தெரிஞ்சிக்க முடியும். தெளிவில்லாத குழப்பிக்கின்னு இப்போ கிறிஸ்துவம் போகிறான், ஜீசஸ் தான் கடவுள்ன்றான். முஸ்லீம் போகிறான், அல்லா தான் கடவுள்ன்றான். நீ போகிற பெருமாள் தான் கடவுள். இதில் யார் தான் கடவுள்? யார் கடவுள் தெரியல. அவன் மனம் சொல்கிறது தான் கடவுளாகுது. ஆனால் நிஜத்தை எவனும் அறிய மாட்டேன்றான். நிஜம்ன்றது அல்லாஹ் ஒரு கடவுள் கிடையாது, ஜீசஸ் ஒரு கடவுள் கிடையாது, பெருமாள் ஒரு கடவுள் கிடையாது. உலகத்துக்கே ஒரே ஒரு பேரொளி, அது ஓசையும் ஒளியுமா இருந்து இந்த உலகத்தை இயக்கிக்கினுது. அதான் கடவுள். அது இயற்கைன்னு சொல்லலாம், ஈசன்னு சொல்லலாம். அது ஆன்மா தன்னால் போயிடும். அங்கே போவாது. இங்கே சுற்றிக்கின்னு வேற ஒரு உடம்பு எடுத்துக்கும். உடல் இல்லாத உயிர் வாழாது, உயிர் இல்லாத உடல் வாழாது. எல்லாரும் கடவுள்கிட்ட போயிருந்தானே இங்கெல்லாம் யாரும் உட்கார மாட்டானே, சூனியமாலாம் இருக்கும். அதனால பாவம் புண்ணியத்துக்கு ஏற்ற மாதிரி தான் வாழ்க்கை. தேங்க்ஸ் சார். நம்ம சொல்லி கேட்டிருக்கோம். இப்போ கங்கையில் போய் நீராடினா வந்து நம்மளோட பாவம்லாம் குறையும் அப்படின்னு. இது எந்த மாதிரியான? உண்மையிலே பாவம் குறையுமா? ஏன்னா இப்போ நீ வந்து ஊர்பட்ட பாவம் பண்ணிட்ட. நீ ஆடு துண் வெட்டுவ, கோழி வெட்டுவ, 10 பைசா வட்டிக்கு கொடுப்ப, நிறைய பணம் சம்பாரிச்ச. கங்கையை போய் குளிச்சின்னா பாவம் தீர்ந்துடும். திருப்பி வந்துட்டீங்கன்னா இந்த ஆடு வெட்டுறது, கோழி வெட்டுறது, உன் பணம் இருக்குது பாரு, அதெல்லாம் உந்துன்னு நினைக்கக்கூடாது. நினைக்கலன்னா பாவம் போவோம். ஆனால் அங்கே குளிச்சுட்டு வந்து மொத்தமாக வாரி போட்டுக்கணும் உட்காந்துக்கிட்டீங்கன்னா எங்கே பாவம் போவோம்? இது வந்து ஒரு பிரம்மை. ராமகிருஷ்ண பரமாத்மா ரொம்ப அழகாக சொல்லுவார். அவர்கிட்ட கேட்குறாங்க, உன்ன மாதிரியே தான், சாமி கங்கையில் குளிச்சா பாவம் போயிடும். ஆமாப்பா போவோம். நான் குளிச்சுட்டு வந்தேன் சாமி. நீ எப்போ கங்கையில் குளிச்ச அப்படின்ட்டு. என்ன சாமி நான் குளிச்சேன்? ஆடப்பாவி, உன் பாவத்தெல்லாம் கைட்டு மத்தில் எழுற மாட்டிட்டு குளிச்சுட்டு வந்து இடத்துக்கு மாட்டின்னு வந்துட்டேன் அப்படின்றாரு. ஏன்னா மனிதன் கங்கையில் போகிறான், இவன் எதை சாப்பிட மாட்டான். வெண்டைக்காய் போட்டால் குழன்னு இவன் சாப்பிட மாட்டான் வீட்டில். அதனால ஒரு வெண்டைக்காய் வாங்கி அந்த கங்கை ஆற்றுல விட்டு நான் பாவத்தை விட்டுட்டுங்கன்னு. வெண்டைக்காவோட பாவம் வந்துச்சு சொல்லுமா? சரிதான். ஒரு கத்திரிக்காய் விடுவான், அதுவா பாவம் வந்துச்சு? நான் என்ன சொல்கிறேன், உடல் பாவம் வந்துச்சு. 2 கட்டை வரல வெட்டி கங்கையில் விட்டு பாவத்தை விட்டுட்டுங்கன்னா நியாயம் இருக்குது. உனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லாத போய் பாவத்தை போச்சுன்னா எப்படி போவோம்? இது உன்னையே நீ ஏமாத்திக்கிற வழி இல்லையா? அதனால பாவம் கழிஞ்சது அப்படின்றதுக்கு என்ன அடையாளம் அப்படின்னா, நீ இருந்த செயல்லேருந்து மாறுபட்டு இருக்கணும். நீ ஒரு 4 பில்டிங் வச்சுங்கிற, நிறைய பாவத்தை பண்ணிட்ட. சரி, இப்போ பாவத்தை நீ ஒழிக்கணும். என்ன பண்ணணும்? 4 பில்டிங்கை விற்று ஊருக்கோசம் செலவு பண்ணணும். நீ பிச்சை எடுக்கணும். அப்போ என்ன ஆச்சு? உன் பாவத்தை எந்த உலகத்தில் சம்பாரிச்சியோ அந்த உலகத்திலேயே புண்ணியத்தை செய்து பாவத்தை அழிச்சிட்டேன். நானா இருக்கிறேன்னு நிற்கணும். அதான் பாவத்தை அழிஞ்சது காரணம். நல்லா பேசிட்டு போயிட்டேன். அங்கே 20 பைசா வட்டி, ஸ்பீடு வட்டின்னு விட்டுக்குன்னு அப்புறம் எங்கே பாவம் போகிறது சொல்லு?
சுவாமி இப்ப கங்கை பத்தி பேசிட்டு இருக்கிறதுனால நான் இன்னொரு கேக்குறேன். இப்போ கங்கையில வந்து மிதக்கிற பிணங்களை வந்து அகோரிகள் சாப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். இதற்கும் இறைநிலைக்கும் என்ன சுவாமி ஒரு சம்பந்தமா கிடையாதுமா. ஏன் அப்படி பண்றாங்க? அவ அது ஒரு அமைப்புமா, இந்த அகோரின்னுட்டு. அவன் வந்து செத்த எரிஞ்ச பொண்ணத்தெல்லாம் பிடிங்கி தூண்டுறது அவனுக்கு வேலை. கறி வேக வச்சு தூண்டலையா, அந்த மாதிரி அவன் எரிச்ச போன கங்கையில் எப்படின்னா ஒரு ட்ரே மாதிரி இருக்கும். பாத்துக்கிறியா நீ? பாத்துக்கிறியா கங்கை கரையில? வீடியோ நேரம் பார்க்கல. ஒரு ட்ரே மாதிரி இருக்கும், அதில் எடுத்து பொண்ணத்தை படுக்க வச்சிருவான், அதை கொளுத்துவான், பாதி எரியும், கங்கை நதி அங்கே போகும். அதில் ஒரு கிளிப்பு மாதிரி இருக்கும், அதை இழுத்து விட்டான்னா அந்த ட்ரேல பத்துங்கிற போன எகிரி போய் கங்கையில் ஊந்துடும். அதை எரிஞ்ச மிச்சம் மீதி, அந்த மிச்சம் மீதியை அதில் இருக்கிற மீன் கீன் அது இது துண்ணு போச்சுன்னு போகும். இப்போ இந்த கொரோனாவில் கங்கையே இல்லை, ஒரு போனமாக தான் இருக்குது இல்லையா? எங்கே போவோம்? எத்தனை பொண்ணத்தை தான் அவன் துண்ணுவான்? துண்ணுட்டு அவனுக்கு இல்லை கொரோனா வந்துடும். அதனால அகோரியெல்லாம் பயந்தே ஓடிப்புட்டான். சரி சரி சரி. மனிதன் இருக்கான்னு வச்சுக்கலாம். ஒருத்தனுக்கு வந்து சுத்தமா இறை நம்பிக்கையோ இறை பக்தியோ இல்லை, ஆனா வந்து பார்க்குறவங்க மக்களுக்கு வந்து அன்பாவே இருக்கான், கூட இருக்கிறவங்களுக்கு அன்பு செலுத்துறான். இன்னொருவன் வந்து சாமி கிட்ட அள்ளி அள்ளி கொடுக்குறான், ஆனா ஊர்ல இருக்கிற எல்லா தவறான செயல்களும் அவன் தான் பண்றான். அப்படி இருக்கிறப்போ பாவ புண்ணியம் வந்து எப்படி கணக்காகும்? இந்த அள்ளி கொடுக்கும் போதே அவன் பாவம் பண்ண போறான்னு அர்த்தம் தெய்வத்துக்கிட்ட. இந்த சினிமா நடிகருங்க இருக்கிறாங்கல்ல, அவங்க வந்து நடிக்கிறாங்க, சம்பாதிக்கிறாங்க, வீட்டுக்கு எத்தனை போக வேண்டியது தானே, எத்தனை போக வேண்டியது தானே. உட்கார தையல் ஒரு திடீர்னு ஒரு கூட்டம் போடுவாங்க, தையல் மிஷின் தரேன், நான் தாலி கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இது எதுக்கு தெரியுமா? அரசியலுக்கு வர போகிறாங்கன்றது அறிகுறி. அது ஏதாவது ஒரு செயலை சினிமா நடிகருங்க சினிமா துறையில் செய்கிறாங்கன்னா அவங்க பப்ளிக்கு வரப்போறன்றதுக்கு அறிகுறி. அது அப்போவே தெரிஞ்சுக்கணும், ஓ இவர் அரசியலுக்கு வரப்போறாரு, அதனால இந்த செயல் செய்கிறாருன்னு. ஆனால் இந்த மூடனுங்களுக்கு அது தெரியறதில்ல. இவனும் அவர் பாருங்க எவ்வளோ கொடுக்குறாரு பாருங்க அப்படின்வான். அந்த மாதிரி எந்த செயலியுமா நீ செய்யணுன்றதுக்கு பக்தின்னு தேவையில்லை. நீ உலகத்துக்கு நன்மை செய்யணும்னு நினைச்சிட்டேன்னு வச்சுக்கோ, அதுக்கு பக்தி தான் வேணும்னு அவசியமே கிடையாது. உன் நெஞ்சில பக்தி வந்த பிறகு தான் நீ இதை செய்யவே போற. அப்போ நீ கோயிலுக்கு போய் செய்யணுன்றதே இல்லை, நேர்மடியா செய்து. இப்போ நம்ம ஆசிரமம் கட்டத்துக்கு எந்தெந்த நாட்டுல இருந்து பணம் அனுப்புறாங்க, என்ன பயன் அவங்களுக்கு? நான் யாருன்னு தெரியாது, எந்த நம்பிக்கையில் அனுப்புறாங்க? நான் பேசுற பேச்சு, நம்ம செய்துனுக்கிற செயல், இதை வச்சு அவங்க நம்பிக்கையோடு அனுப்புகிறாங்க. அந்த நம்பிக்கை கெடலாமா? அப்போ கெடுற மாதிரி நம்ம நடக்கலாமா? அப்போ நம்மளுடைய செயல் உண்மை, நம்ம பேசுன மாதிரி அங்கே செய்யணும். அப்படி செய்யும்போது அதுக்கு கடவுள் தேவையில்லை, மனிதனே கடவுள் ஆயிடுவான் இல்லையா? அந்த மாதிரியான செயல் வேணும். சுவாமி, இப்போ நம்ம பெண்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அவங்க வந்து பிறந்த உடனே வந்து ஒரு தந்தைக்கு கீழே இருக்கணும், அதுக்கப்புறம் ஒரு கணவனுக்கு கீழே இருக்கணும், சகோதரன் இருந்தால் அவனுக்கு கீழே இருக்கணும், யாரையாவது நம்பி தான் வாழணுங்கிற மாதிரியான வாழ்க்கை முறை தான் அமைத்து தரப்பட்டிருக்கு. ஸோ இதற்கு என்ன காரணம்? இது சரியானது தானா? உடல் அமைப்பு தான் காரணம். இப்போ உனக்கு எத்தனை பசங்க? 2. என்ன பசங்க? பெண் குழந்தைகள். 2 பெண்ணா? என்ன வயசு? 6, 4. 6 இப்போ தெரியாது. ஒரு 15-18 வயசு ஆகி போச்சுன்னா ஒரு பையன் ஒரு பொண்ணுன்னு வச்சுக்கோ. 18 வயசு பையனை ராத்திரி 9 மணி இப்போ அந்த கடையில் போய் அது வாங்கிட்டு வான்னு சொல்லுவேன். அதே 18 வயசு பொண்ணை போய் வாங்கிட்டு வர சொல்லுவியா? சொல்லுவியா? ஏன்ப்பா, ஒரு உருவம் தானம்மா, சொன்னா என்ன கெட்டு போகுது சொல்லு. அப்போ உன் பெத்த தாய்க்கே உனக்கு ஒரு பயம் இருக்குது. ஒரு பெண்ணை தனியாக அனுப்பலாமா, அனுப்பின ஆபத்து வருமா, ஏதாவது பிரச்சனைகள் வருமான்ற எண்ணம் உனக்கு இயற்கையாக உருவாவதில்லை. அந்த மாதிரி தகப்பனுக்கு உருவாகாதா? அது மாதிரி அண்ணனுக்கு உருவாகாதா? அது மாதிரி கணவனுக்கு உருவாகாதா? நீ செய்தா சரி, அவங்கெல்லாம் செய்தா தவறுன்னா எப்படிமா நியாயம் சொல்லு. பெண்ணுன்றது ஒரு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய பொருள். அது ஆணு மாதிரி அனாதிய சுத்துற பொருள் கிடையாது. ஏன்னா பெண்ணுடைய உடல் அமைப்பு அப்படி, அது ஒரு காந்த மாதிரி யாரையும் இழுக்கும். அப்போ அது அங்க ஸ்பாயில் ஆயிடும். எந்த ஆணுக்காவது உத்தமி பத்தினி அப்படின்னு பேருக்குதா? பெண்களுக்கு ஏன் வச்சுக்கினாங்க? ஒழுக்கத்தில் யாரெல்லாம் வாழ்ந்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த பேர்.
இல்லையா? எவ்வளோ ஒழுக்கமாக வாழ்ந்தாலும் ஆம்பளைக்கு அந்த பேர் கிடையாது. ஏன்னா அவனுக்கு அந்த வரமுறை ஈர்ப்பு தன்மை கிடையாது. உடல் அமைப்பு வேற, பெண்ணுக்கு உடல் அமைப்பு வேற, தோற்றங்களே வேற. ஆம்பளை எல்லாம் கிராப் வெட்டினுக்கிறான், நீ கூட கிராப் வெட்டிக்கு தானே. அப்போ உனக்குன்னு பெண்ணுக்குன்றது ஒரு அமைப்பை உண்டாக்கிற, அந்த அமைப்பு உலகத்தை ஈர்க்கும். ஈர்க்கும் போது விபரீதம் ஏற்படும். அதனால அந்த பெண்ணை பாதுகாக்கிறாங்க பெற்றவங்க. அதை கட்டினவனும் பாதுகாக்கிறான். அதே குறிப்பிட்ட வயசு போயிடுச்சுன்னு சொன்னால் அப்புறம் விட்டுடுவான். நீ எங்கன்னா போய் சுற்றிட்டு வாணுவான், யாரும் உன்னை தொட மாட்டான்டுவான். அதனால பெண்ணுக்கு அந்த பாதுகாப்பு அவசியமா. அதை தவறுன்னு சொல்ல முடியாது, அதை அடிமைன்னு சொல்ல முடியாது. சொல்லுமா சுவாமி. இப்போ இந்த பெண் ஆசை, பெண் மோகம், இதை தவிர்க்கிறதுக்கு ஏதாவது வழி? ஒன்றுமே பண்ண முடியாதுமா. பண்ண முடியாது. ஈர்ப்பு பொருள் அது. அந்த மோகம்ன்றது இல்லைன்னா உலக உற்பத்தின்னு ஒன்று இருக்காது. அது ஆணுக்கும் இருக்குது, பெண்ணுக்கும் இருக்குது. அதனால இது தவறுன்னு சொல்ல முடியாது. ஆனால் அந்த மோகம் கட்டுக்குள்ள இருக்கணும். கட்டை மீறும் போது அது ஆபத்தை உண்டாக்கும். சுவாமி, இப்போ சில போது நமக்கு தெரியும் இது செய்தா தவறு, இது செஞ்சா பாவம்னு. ஆனால் நம்ம சூழ்நிலைகளால் தள்ளப்பட்டு சில செயல்களை செஞ்சிடறோம், அது பாவ செயல்கள்னு தெரிஞ்சும். ஆனால் நம்ம மனசு அதை ஏற்றுக்கிறது இல்லை. அப்படி இருக்கிறப்ப அந்த மாதிரி சந்தர்ப்பங்கள்லையும் நம்மளுக்கு பாவங்கள் சேருமா? பாவம் தான். எப்படி செய்தாலும் பாவம் தான். பாவம்னு உன்னுடைய மனசுக்கு எப்போ பட்டுச்சோ அது பாவம் தான். ஏன்னா உண்மையாக நல்லவனாக இருக்கிறவன் எந்த நிலையிலையும் அந்த தவறை பண்ண மாட்டான். எவ்வளோ துன்பம் வந்தாலும் வரட்டும் அப்படின்னு நிற்பானே தவிர அந்த பாவ செயலுக்கு ஈடுபட்டுற மாட்டான். ஈடுபட்டுட்டான்னா அவன் மனம் பலவீனமாகுதுன்னு அர்த்தம். சுவாமி, இந்த கொரோனா டைம்ங்கிறதுனால இதை நான் கேட்குறேன். கொரோனா காலம், இந்த கொரோனாவோட தாக்கம் நமக்கு ஏதாவது வாழ்க்கை தத்துவங்களை கற்றுக் கொடுத்துருக்கு? ஒரு வாழ்க்கை தத்துவத்தையும் கற்றுக் கொடுக்கலம்மா. அது சாவாங்கன்றது தான் கற்றுக் கொடுத்துக்குது. அது நான் வந்தால் பிடிப்பேன், சாவடிப்பேன் அப்படின்னு கற்றுக் கொடுத்துக்குது. அதனுடைய விளைவு என்னன்னா நம்ம பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்றத கற்றுக் கொடுத்துக்குது. எல்லாரும் ஊசி போட்டுக்கிட்டோம், எல்லாரும் சொல்லிடுங்க நீங்களே. ஊசி எல்லாரும் ஊசி போட்டுக்கிட்டோம். ஊசி போட்டுக்கெல்லாம் இருக்கு சாமி. அத்தனையும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதத்துல மனிதனுக்கு ஒரு உதவக்கூடிய வகையில் இருக்கு. சரி. ஆனா இந்த பசுவை மட்டும் ஏன் வணங்குற மாதிரி வச்சிருக்கிறோம்? பசு மட்டும் ஏன் நம்ம வணங்குறோம்? யார் வணங்குறது? மக்கள் வணங்குறாங்கல்ல, அதை மட்டும். இப்போ சிங்கத்தையோ புலியோ வேற எதையோ வேற விலங்குனாலேயும் நன்மைகள் இருக்கு, அதனாலயும் எதுவுமே பண்ண மாட்டேன்றாங்க. இப்போ காளை மாடு இருக்கு, உழுது, அதனால நன்மை தருது, வேற வணங்குறது இல்லை. வேற மிருகங்களால உலகத்துக்கு நன்மை, எல்லா மிருகத்தாலையும் உலகத்துக்கு நன்மை. ஆனா உனக்கு நன்மை அண்ணா இல்லை, ஆபத்து. இப்போ ஒரு புலி, நல்ல புலி, அம்பாள் புலி மேலே தான் வராங்க. ஆஹா இது அம்பாளுடைய வாகனம். இது ஜூவில் போயிட்டு ஒரு 50,000 கொடுத்துட்டு, இது நான் ரொம்ப அம்பாள் பக்தருங்க, அம்பாள் புலி மேலே வராங்க, நான் வாசி புள்ளி எடுத்து கட்டிக்க முடியுமா? சொல்லு, கட்டிக்க முடியுமா சாமி? முடியாது. கட்டிட்டு நான் வெளியே வந்தேன்னா பீஸ் பீஸாக கிடப்பேன். புலி என்னை காலி பண்ணியிருக்கோம். நல்ல மிருகம் உலகத்துக்கு தேவைத்தான். அம்பாலே அது மேலே தான் சவாரி பண்ணுறாங்க. அம்பாள் பண்ண முடியாது, நம்ம மேலே அது சவாரி பண்ணிட்டோம். பசு அப்படி இல்லை. அது ஒரு புனிதமாக இருந்து புலி பால் எடுத்துன்னு குழந்தைக்கு ஊற்ற முடியுமா? ஒரு 3 லிட்டர் கறந்து உலகத்துக்கு ஒரு பொருள். யானை இருக்கிற சாமியெல்லாம் யானை மேலே தான் ஏறிக்கின்னு தெரியுது. யானை பாலை கறந்து எடுத்துன்னு டீ போட்டு குடிக்க முடியுமா? சொல்லு. ஆனால் பசும்பால் தான் குழந்தைக்கு ஊற்றுறோம். அப்போது பசுன்றதே கோமாதான்னு அர்த்தம். பசுன்றதே ஒரு தெய்வ பிறப்புன்னு அர்த்தம். அந்த தெய்வம் அடங்கி இருக்குது அதுக்குள்ள. லட்சுமி கடாட்சம்ன்றது. இப்போ ஒரு வீடு கொடுத்தனம் போனீங்கன்னா ஒரு பெரிய வேட்டநாயா புஷ்ணுவாப்பா உள்ள அப்படின்னு சொல்ல மாட்டீங்க, சொல்லுவீங்களா? பாதுகாக்கக்கூடியது அது. அதை சொல்றது இல்லை. ஒரு பசுவும் கண்ணு இட்டுன்னு வாப்பான்னா. ஏன்னா உலக விருத்தி, உயிரினம் விருத்தி. இது லட்சுமி கடாட்சம். இந்த வீட்டுக்குள்ளே இது போனால் இந்த வீடு சிறப்பாக இருக்கும் அப்படின்றதுக்காக பசுமாடு கண் ஏற்றணும் வரும். இப்போ முன்னெல்லாம் பசுமாடு கண் ஏற்றணும் வந்தால் அதுக்கு ஒரு துணிமணி போடுவாங்க, அதுக்கு ஒரு அவுத்திக்கிற கட்டு கொடுப்பாங்க, அப்படி தான் போச்சு. இப்போ ஒரு பசுமாடு கண் ஏற்றணும் வந்தால் 2000 கொடுத்தா தான் வருவேன் நான், இல்லைன்னா பசு அந்த வீட்டு மறிக்காதுன்றாங்க. பசு கூட இப்போ துட்டுக்கு தான் வருது, லட்சுமி கடாட்சத்துக்கு வர்றதில்லை. அது ஒரு காலங்கள் போயிடுச்சு.
அதனால் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொன்றும் மாறும். லட்சுமின்றது அது பசுன்றது அதனுடைய முகத்துக்கும் மற்ற மிருகங்களுடைய முகத்துக்கும் வேற்றுமை உண்டு. எருமையும் மாடு தானே, அதனுடைய முகத்தையும் பாரு, ஒரு பசுவனுடைய முகத்தையும் உத்து ரெண்டையும் கவனி, இல்லை ரெண்டையும் ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுன்னு பாரு. இதனுடைய முகத்தில் என்ன அம்சம் தெரியுது, அதனுடைய முகத்தில் என்ன அம்சம் தெரியுதுன்னு பாரு. பசுவனுடைய முகத்தை நீ ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா அதில் என்னமோ லட்சுமி உட்காந்துங்கிற மாதிரி தெரியும். எருமை மாட்டினுடைய முகத்தில் அப்படியே உத்து பார்த்தீங்கன்னா என்னமோ ஏமா கவுரு வச்சுன்னு உட்காந்துங்கிற மாதிரி தெரியும். அதனால் நமக்கு உலகத்துக்கு சாந்திப்படுத்துறது வேணும், மூர்க்கம் ஆந்திருக்கூடாது. பசுன்றது சாந்த பொருள். அதனால தான் திருமூலர் சொன்னார். அப்பா ரொம்ப பேர் கடவுளை பற்றி நிறைய பேசுகிறாங்க. ஒரு பசுமாட்டினுடைய ஒரு சிங்கத்து முடியேடு யானை முடியேடுன்னு சொல்லலை. ஒரு பசுமாட்டினுடைய ஒரு முடியேடு அதை 100 பாகமாக வெட்டு, 99 பாகத்தை தள்ளிடு, ஒரு பாகத்தை மட்டும் வச்சுக்கோ. அந்த ஒரு பாகத்தை 1000 வெட்டுன்றாரு. 100 வெட்டினவே அங்கே ஒன்று இருக்காது. அதில் 99 தள்ளணுமா, 1 எடுக்கணுமா, 1 எடுத்து 1000 வெட்டினாங்க எதுனா இருக்குமா? கத்தி தான் இருக்கும், வேற எதுவும் இருக்காது. அப்படிப்பட்டவன்டா நீ, கடவுள் முழு பசுமாடு மாதிரிடா, நீ ஒன்றுமே இல்லாதவன்டான்றார் இல்லையா? கடவுள் அவ்வளோ பெருசு, உலகத்தையே கட்டி ஆண்டுனுக்குது ஒரு பொருள், அது கீழே தான் கோடி பொருள், எண்ண முடியாத பொருள்கள் அதுக்கு அடக்கம்தான், அது எதுக்கும் அடங்காதது. சந்திரமண்டல பூமி இருக்குது, சந்திரமண்டலங்குது, சூரிய மண்டலங்குது, செவ்வாய் மண்டலங்குது, வெள்ளி இருக்குது, எல்லாம் எத்தனை கோடி கோள்கள் இருக்குது. அத்தனை கோடி கோள்களையும் தனக்குள்ள வச்சுங்குது, அது எதுக்குள்ளும் அடங்காதது. அதான் இறைவன். அப்படி இருக்கு சாமி. இதை ஆராய்ஞ்சு போய் பயணம் பண்ணி அப்படியே சுற்றி டூர் போகிற மாதிரி போய் பார்த்தீங்கன்னா, ஆஹா கடவுளுக்கு இப்படி புகழ்ந்தாங்களே, உண்மை தான் அதுன்னு அப்போ தெரியும், இங்கேருந்தா தெரியாது. சாமி, இன்னைக்கு செய்வினை ஊழ்வினை ரெண்டையும் மக்களுக்கு ரொம்ப பயம் இருக்குது. செய்வினாலையும் பாதிக்கப்படுறாங்க, ஊழ்வினாலையும் பாதிக்கப்படுறாங்க. சரி, இந்த ரெண்டுல இருந்து எப்படி ஒரு மனிதன் விலகி ஓடி அவங்க நிம்மதியாக இருக்கிறதுக்கு உங்களோட அறிவுரை என்ன சார்? செய்வினைன்றது மற்றவங்களால் செய்யப்படுறது. இந்த நம்பிக்கையை முதல்ல அவங்க விடணும். அவங்க செய்திருவாங்க, இவங்க செய்திருவாங்கன்னா அவங்களுக்குன்னா வேறு வேலையே கிடையாதா? உனக்கு செய்யறதுக்கு அவங்க பணம் செலவு பண்ணி பண்ணுறதுக்கு, அதே நேரத்தில் உனக்குன்னா உறவுகாரர்களா? இந்த செய்வினை எனக்கு யாரும் எதுவும் செய்ய முடியாது அப்படின்ற தைரியத்துக்கு முதல்ல நீங்கள் வரணும். அப்படி வரும்போது எந்த செய்வினையும் உங்களை பலிக்காது. உங்கள் பயம்தான் செய்வினைக்கு உறுதுணையாக மாறிடும். அதனால் இங்கே பயத்தை விட்டுடுங்க. யாராலையும் நமக்கு எதுவும் செய்ய முடியாது, கடவுள் இருக்கிறான், கடவுள் எல்லாத்த விட பெருசு, அது நம்மளை காப்பாற்றும் போது எந்த செய்வினையும் நம்மளை ஒன்றும் பண்ணாதுன்ற மனோதைரியத்தை வளர்த்துங்க. ஊழ்வினைன்றதை யாராலையும் அழிக்கவே முடியாது. அதை அழிக்கணும்னா ஒரே ஒரு வழி, தர்ம மூலியமாக தான் அழிக்க முடியும். ஏன்னா ஊழ்வினைன்றது என்ன, முன்னோர்கள் நம்ம செய்த முன் பிறவியில் நம்ம என்னென்ன தீமைகள் செய்தோமோ அத்தனை தீமைகளினுடைய பலனும் இன்றைக்கி நம்மளை பாதிக்குது. பாதிக்கும் போது மனம் வெம்புறோம், வருத்தப்படுறோம், கஷ்டப்படுறோம். இது அந்த நேரத்தில் கோவிலுக்கு போகிறோம், குளத்துக்கு போகிறோம், அது போகிறோம், சாமிக்கிட்ட போய் பிரார்த்திக்கிறோம், எல்லாம் செய்கிறோம். ஆனால் அந்த ஒரு நிமிஷம் மாறின உடனே திரும்பவும் பழையபடிக்கு தான் போகிறீங்க. அப்போது அந்த பழையபடிக்கு போகும்போது உங்கள் ஊழ்வினை மாறுறதுக்கு வழி இல்லாமல் போகுது. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், இந்த ஊழ்வினை தீர்க்கணும்னா உங்களால் முடிஞ்ச தான தர்மத்தை பண்ணுங்க. இந்த ஊழ்வினைன்றது எங்கேருந்து வந்தது? உங்களுக்கு உலகத்துலேருந்து தான் வந்தது. அது யாரும் சொந்தமாக அவங்கவுங்ககிட்டேருந்து அது ஒரு தயார் பண்ணுற பொருள் இல்லை. ஊழ்வினைன்றது முன் செய்த பாவம். அப்போ அந்த முன் செய்த பாவத்தை பின் செய்து தர்மத்தில் அழிச்சிடுங்க. அதை அழிக்கும்போது நீங்களாக இருக்கலாம், மன ஓச்சலுக்கு அது நிம்மதியாக இருக்கலாம். முதல்ல மனுஷன் ஒரு விஷயத்தை யோசித்தோன்னா அவனுக்கு மன நிம்மதி கிடைக்கும். நம்ம சம்பாதிக்கிறோம், நம்ம சம்பாதிச்சது நமக்கு போதும் அப்படி நினச்சிட்டான்னா அவன் நிம்மதியாக இருப்பான். எவ்வளோ சம்பாதிச்சாலும் எனக்கு பத்தலைன்னும் போது அந்த நினைவு அவனுக்கு வந்தாவே அவன் நிம்மதி இழந்துருவான். இன்றைக்கி 3/4 பாகம் மக்கள் துன்பப்படுறதுக்கு காரணமே தன்னை பார்த்து வாழாமல் பிறரை பார்த்து வாழும்போது அந்த துன்பம் சேருது.
ஆனால் உங்களை பார்த்து வாழுங்க. அவன் எந்த வழியாவது போயிருப்பான், அவன் பட போகிற துன்பத்தை அவன் அனுபவிக்க போகிறான். உங்களுக்கு அந்த துன்பம் வேணாம். நமக்கு நல்லதே செய்து நல்லதே நடக்கணும், நல்லபடியாக வாழணும், நம்ம அமைதியோடு வாழணுன்ற எண்ணத்தோடு வாழுங்க. வாழ்க்கைன்றது என்னன்னா அமைதியில் வாழறது தான் வாழ்க்கை, ஆரவாரத்தில் வாழறது வாழ்க்கை இல்லை. அதே மாதிரி பக்தின்றதும் அமைதியில் பண்ணுறது தான் பக்தியை தவிர ஆரவாரத்தில் பக்தி கிடையாது. ஆரவாரம்ன்றது ஒரு பொழுதுபோக்கு, அது ஒரு ஜாலிக்கு பண்ணுறது, தெய்வ வழிபாடு இல்லாது. தெய்வ வழிபாடுன்றதே அமைதியில் தேடுறது. அந்த அமைதியில் தேடும்போது தான் ஆண்டவன் உங்களை கவனிப்பான், உங்களுக்கு தேவையானதை செய்வான். அதனால் அமைதியாக இருக்க கற்றுங்க. இவங்க ஏதாவது செய்துருவாங்க, அவங்க ஏதாவது செய்துருவாங்கன்ற பயத்தை முதல்ல நீக்குங்க. யாராலையும் யாருக்கும் ஒன்றும் செய்ய முடியாது. உங்களுடைய விதி அதுக்கு உட்பட்டு இருந்தால் தான் செய்ய முடியுமே தவிர இல்லைன்னா செய்ய முடியாது. இன்றைக்கி பெரிய பெரிய பணக்காரங்கிறான், பெரிய பெரிய அரசியல்வாதி இருக்கிறான். ஒரு அரசியல்வாதி இன்னொரு அரசியல்வாதியை கொண்டுடுவான் செய்ய முடிஞ்சதுன்னா. ஒரு பணக்காரன் இன்னொரு பணக்காரனை கொண்டுட்டு நான் தான் பணக்காரனை வந்துடுவான் ஏதாவது செய்ய முடிஞ்சதுன்னா. இது யாராலையும் செய்ய முடியல. காரணம் என்னன்னா, செய்ய முடியாததுக்கு காரணம் தைரியமாக இருக்கிறான், நீ பயமாக இருக்கிற. பயந்து இருக்கிறதால உனக்கு அந்த பாதிப்பு வருது. அந்த பயத்தை நீ விட்டுட்டீங்கன்னா யாருமே உனக்கு எதையுமே செய்ய முடியாது. இறைவனை தவிர உனக்கு யாரும் எந்த செயலும் செய்ய முடியாது. இறைவனை முழுமையாக நம்புங்க. அந்த நம்பிக்கை உங்களை எல்லா பயத்துலேருந்தும் வெளியெடுக்கும். அந்த இறைவன் மேலே நம்பிக்கை இல்லாததால தான் மற்றதெல்லாம் கண்டு நீங்கள் பயப்படுறீங்க. இறைவனை முழுமையாக நம்பினீங்கன்னா அந்த பயம் இருக்காது. சொல்லுங்கள் சார். 2 இடத்துல அன்னதானம் பண்ணணும்னு எனக்கு நியூஸ் வந்தது. ஒன்று மின்ட்டில், இன்னொன்று மூலக்கடியில். ஆனால் கட்சியில் அன்னதானம் பண்ணது 8 இடத்துல அன்னதானம் பண்ணிக்கிறாங்க. திண்டுக்கல்லில் பண்ணிக்கிறாங்க, திருப்பூரில் பண்ணிக்கிறாங்க, வானாவரத்தில் கோயிலில் பண்ணியிருக்கிறாங்க. இது மாதிரி ஏராளமான இடத்துல அன்னதானம். இப்போ இந்த அன்னதானம் பண்ணுறது என்னுடைய பேரை வச்சு பண்ணுறாங்க. என்னுடைய பிறந்த நாள். சரி, என்னுடைய பிறந்த நாள் நன்மைக்கு உதவுச்சா தீமைக்கு உதவுச்சா அப்படின்னா 1000 பேர் பசியார உதவுச்சு. அப்போ அது நன்மை தான். அப்போ அதை பார்க்கும்போது அடுத்த சீடர்கள் அவங்க மட்டும் பண்ணாங்க, நான் எங்கள் ஊரில் பண்ணுவேன்னு பண்ணுவோம். அப்போது எத்தனை பேர் பசியாருது. அதை இன்றைக்கும் பண்ணுறாங்களாம். ஒரு 500 பேருக்கு அன்னதானம் திண்டுக்கல்ல. சந்தோஷமாக பண்ணுங்க. கூட கொஞ்சம் தண்ணியும் கொடுங்க, ஒரு சோறு கொடுத்து மாறல போட்டு அப்படின்னு சொன்னேன். சொல்லு சாமி.